பேர் எது சம்மந்தமாக நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க வந்திருக்கீங்க? என் பேர் மலைச்சாமிங்க. நான் வந்து அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக இருக்கேன். அறந்தாங்கி பிராஞ்சில் இப்போ ஓட்டுநராக இருக்கேன். நான் வந்து இந்து பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவன். என்னோடய பிரச்சனை என்னென்னு கேட்டால், என்னை வந்து தொடர்ந்து 19 மணி நேரம் என்னை தொடர்ந்து வேலை பார்க்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து வேலை பார்க்க சொல்கிறதுக்கு எனக்கு என்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்கலை. எனக்கு அந்த மாதிரி 19 மணி நேரம் பணி கொடுக்காம எனக்கு தினப்பணி 8 மணி நேரம் எனக்கு பணி வழங்கணும்னு நான் கேட்டதுக்கு அவங்க நிர்வாகம் அந்த அதிகாரிகள் எனக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. நீ வந்து 19 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், அதை மீறினாக்க உன்னை மேல் நடவடிக்கை எடுத்து என்னை மிரட்டி நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி என்னை வேலை பார்க்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சில கால ஆண்டுகளை நான் பார்த்ததுக்கப்புறம் என்னால் மட்டும்தான் பண்ணுறாங்களா, நிறைய பேர் பண்ணுறாங்க? இப்போ நிறைய பேர் பண்ணுறதும் இருக்குது, அது மாதிரி செய்கிறாங்க. அந்த மாதிரி நான் பண்ணும்போது என்னால் முடியலை அப்படின்னு என்னோடய ஷிஃப்ட்டு முதல் ஷிஃப்ட்டு முடிஞ்ச பையோட நான் வண்டி பேருந்தில் விடுக்கும்போது நீ எப்படி உள்ளே கொண்டாந்து விட்டான்னு சொல்லி என் மேலே குற்றச்சாட்டு வழங்கி என்னை வந்து எனக்கு தண்டிச்சிருக்காங்க. இதே மாதிரி தண்டிச்சிருக்காங்க. ஈர்மடி என்னோடய ஆண்டு ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கணும். எவ்வளோ உங்கள் பணம் இதில் இழந்திருக்கீங்க? இதில் வந்து ஒரு 30 லட்சத்துக்கு மேலே நான் இழந்திருக்கிறேன். உயரதிகாரிகளை சந்தித்து உங்களுடைய அநீதியை சொன்னீங்களா? சொன்னேன். மேலாண்மை இயக்குனர் வரைக்கும் நான் புகார் கொடுத்துருக்கேன். என்ன சொன்னாங்க? அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் அது இது வரைக்கும் எடுக்கலை. ஆனால் எல்லா தண்டனையை எடுத்து நான் மேலாண்மை இயக்குனருக்கு புகார் கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் மேலதிகாரி புகார் கொடுத்துருக்கேன். நான் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து ரொம்ப கடன் சுமையில் இருக்கேன். இந்த சம்பளமே 14 வருஷமாக சம்பள உயர்வு இல்லாமல் நான் ரொம்ப கடன் சுமையில் இருக்கேன். நானும் இந்த மாதிரி வந்து என்னோடய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் என்னுடைய 2வது மக வீட்டிலே இருக்கா. நாங்கள் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி தொடர்ந்து நீடிச்சிச்சுன்னா நானும் என் குடும்பமும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள் இந்த அதிகாரி வந்து அந்த இரா இளங்கோவன், இந்த குணசேகரன், இது எம் செந்தில்குமார், எம் தில்லைராஜன், SS ராஜ்மோகன், இவங்கெல்லாம் பொன்முடி, இவங்கெல்லாம் இந்த அதிகாரிகள்லாம் இதுக்கெல்லாம் பொறுப்பாங்கண்ணா. இந்த மாதிரி நான் ஒரு இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதுக்கு அந்த அதிகாரிகள் முழு பொறுப்பு இருக்கணும். இல்லை, மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க, அதை நீங்கள் உறுதியாக நம்புங்க. மாவட்ட ஆட்சியர் வந்து நீங்கள் அந்த உயிரை மாய்த்து கொள்ளும் அந்த எண்ணத்தை கைவிடணுங்கிறதா எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. சரி, இதுதான் மாவட்ட ஆட்சியரம்மா வந்து எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எனக்கு அந்த உயிரை மாய்க்கிறவர்களுக்கு போகிறவர்களுக்கு எனக்கு அவசியம் இல்லை. அதனால் அம்மா அவர்கள் இப்போ நல்ல நடவடிக்கை எடுக்கிறதா எனக்கு தகவல் கிடச்சிருக்கு. அதனால் அம்மா அவர்கள் எனக்கு இந்த நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புறீங்க? அவங்க மேலே குற்ற நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி குற்ற நடவடிக்கை எடுக்கணும். 19 மணி நேரம் என்னை பணி வாங்குறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. அதை சொல்கிறீங்க, அதுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்படி பண்ணலாமா? பண்ணலாம். அவங்க மேலே குற்ற நடவடிக்கை எடுக்கலாம். என்னை நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி சட்டப்படி என்ன இருக்கோ அந்த அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதே வந்து நிர்வாகமும் வந்து இந்த இந்திய தணிக்கைத்துறை ஆய்வு பண்ணி 2 ஷிஃப்ட்டையும் ஒன்றா பார்க்கக்கூடாது, அதனால் உயிர் சேதம் பொருள் சேதம் இதெல்லாம் ஏற்படுது, அந்த மாதிரி 2 ஷிஃப்ட்டையும் ஒன்றா பார்க்கக்கூடாதுன்னு மேலாண்மை இயக்குநர்கள் சுற்றறிக்கை போட்டிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையும் மீறி இவங்க என்கிட்ட வந்து எனக்கு வந்து என்கிட்ட கட்டாயப்படுத்தி பணி வாங்கி நான் என்னால் உடல்நிலை ஒத்துழைக்கிறதுக்காக தெரிவித்ததை ஏற்றுக்காமல் எனக்கு தொடர்ந்து தண்டனை வழங்கியிருக்காங்க. இதனால் பல லட்ச ரூபாய் நான் இழந்திருக்கேன். நிச்சயமாக அம்மா கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். உங்களுக்கு உறுதியான நியாயம் கிடைக்க வழிவகை செய்யப்படும்.